சந்திக்க இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆளு. ஒரு பேரு ஏஎஃப்டிலயே வந்துட்டு சொல்லித்தான் தெரியணும்னு இல்ல, ஒரு ஒரு அப்படி. லெட் அஸ் வெல்கம் மிஸ்டர் டைகர் ராஜ். ஹாய். ஹாய். அப்புறம் சொல்லுங்க, இந்த வருஷத்தோட உங்களுக்கு காலேஜ் முடியுது? யா முடியுது. அது எல்லாத்துக்கும் தெரியும், தெரியாத மாதிரி அதெல்லாம் உனக்கு கேளுங்க. இப்படியே இருக்கலாம்னு முடிவோட இருக்கிறீங்களா? இல்ல கொஞ்சம் திருந்தி வாழ்க்கையில இல்ல நல்லபடியா வாழலாம்னு நினைக்கிறேன். இல்ல கொஞ்சம் விவரமா சொன்னீங்கன்னா கொஞ்சம் எல்லாரும் பார்ப்பாங்க. இது வரைக்கும் வாழ்க்கையில நல்லது எது கெட்டது எது தெரியாம வாழ்ந்துட்டேன். பட் இனிமேல் நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன், கொஞ்சம் நல்லவனா வாழலான்னு. அதுக்கு நீங்களாம் தான் என்னை ஆசீர்வதிச்சு அனுப்பணும். இல்ல நீங்க தமிழ் படம் நிறைய பாக்குறீங்கன்னு தெரியுதுங்க. பட் நம்ம ஃபீல்ட் ஓரியன்டா வந்துட்டு நான் ஸ்டார் மியூசிக். சாரி ஃபார் தி இன்டரப்ஷன், கொஞ்சம் நடுவுல கவுண்ட் ஆயிடுச்சு. ஓகே ராஜ், நீங்க தமிழ் படம் நிறைய பார்த்துருக்கீங்கன்னு இல்ல நான் கொஞ்சம் ஸ்டார் மியூசிக் இங்கிலீஷ் படமும் பார்த்துருக்கேன். அதனாலதான் இந்த கொஞ்சம் இங்கிலீஷ். ஓகே ஃபைன். அப்புறம் இந்த 2 வருஷத்துல நீங்க பெங்களூர் வந்து கோயம்புத்தூர் அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்து என்ன ஆமா கெயின் பண்ணியிருக்கீங்க? ஆமா 300 கிலோமீட்டர். இல்ல நான் கொஞ்சம் சீரியஸா கேட்கிறேன். நான் கொஞ்சம் காமெடி கேரக்டர். ஓகே, வாழ்க்கை காமெடி இருக்கக்கூடாதுங்க. ஐயோ அதுக்காக ஓகே. சரி தென் ஓகே ஃபைன். இப்போ உங்களுக்கு உங்க பழைய வாழ்க்கையை பத்தி ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் ஒரு ட்ரையல் மாதிரி ஒன்று சொல்லுங்க. ஒரு நிமிஷத்துக்கு உங்களோட ஏபி வாழ்க்கை பெங்களூர் வாழ்க்கையை பத்தி சொல்லுங்க. சொல்லணும்னா கோயம்புத்தூர் வாழ்க்கையில நான் வந்து ஒரு நல்ல வாழ்க்கையாவே இல்லை. அது ஒரு ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு என்னென்ன பொறுக்கித்தனம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் சுத்திக்கிட்டு இருந்தேன். பட் நான் திருந்தி வாழலாம்னு நினைச்சு இங்க வந்தேன். ஆனா இங்கேயும் கன்னட மக்கள் என்னை விடல, என்னையும் தூண்டி பார்த்துட்டாங்க, சீண்டி பார்த்துட்டாங்க. இந்த தாறுமாற போட்டு அடி தட்டையை எடுத்துட்டாங்க. அப்படி இல்லை. ஓகே, நான் அடி பட்டையை கிளப்பிட்டேன். சரின்னு இன்னைக்கு நான் திருந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இல்ல ஒரு 4 நாள் உடம்பு சரியில்லாம படுத்துருக்கணும்னு கேள்விப்பட்டேங்க. இல்லைங்க, அடி தாறுமாற காலைல நான் வந்து அது முந்தின நாள் கொஞ்சம் அசம்பாவங்கள் நடந்துருச்சு. தென் வேற ஒன்றும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. அங்க நாங்க காட்டணும், இங்க லைட்டா அவங்க கொஞ்சம் காட்டிட்டாங்க. இதுக்கு மேல ஒன்றும் பெருசா சொல்ற வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அங்க படிக்கல, இங்க வந்து கொஞ்சம் படிப்புல ஆர்வம் காட்டிட்டேன், அவ்வளவுதான். வேற மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இல்ல பரவாயில்ல, ஏதோ சொல்றாரு, படிச்சிருக்காங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். உங்களோட லைஃப் நல்லா மெர்ச்சன்டைஸா வாழ்க்கையில முன்னேறணும்.